ராஜியோட அப்பா வந்து எல்லாத்துக்கும் சொத்தை பிரித்து கொடுத்துர்லாம், நம்ம நல்லா இருக்கிறப்பவே எல்லாத்துக்கும் கொடுத்துர்லாம், நமக்கு இது எதுவும் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே சண்டை போட்டுக்குவாங்க, ரொம்ப கஷ்டமாயிரும், மனஸ்தாங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி 2 பேரும் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவர் வச்சு பேசுகிறப்போ அப்போது சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணன் உங்கள் பிரியம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ தாற்பயம் இல்லைண்ணே, இருந்தாலும் உங்கள் பிரியண்ணே, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கண்ணே, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி 2 தம்பிங்களும் சொல்லிடுறாங்க. அப்போது முத்துவேல் சொல்கிறாரு, ஆமாம் நான் இங்கே நம்ம அட்வொகேட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன், அவர் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பிரித்து கொடுக்க சொல்லியிருக்கிறேன், அவர் வந்து எல்லாத்தையும் கணக்கு போட்டு பண்ணினதுக்கப்புறமா உங்ககிட்ட எல்லார்த்திட்டையும் காட்டுறேன், நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு சம்மதமானு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணன் சரிண்ணே நீங்கள் பார்த்து பண்ணுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ணுறப்போ இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க, என்னங்க சார் வேலையெல்லாம் முடிச்சதா அப்படின்னு கேட்குறப்போ அட்வொகேட் சொல்கிறாங்க, சார் நீங்கள் தங்கச்சிக்கும் ஒரு ஷேர் கொடுக்கணும்னு சொல்லிங்க இல்லையா, அது எப்படி ஈக்குவல் ஷேர் கொடுக்கணுமா இல்லை ஒரு பார்ட் ஆஃப் அந்த மாதிரியா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை எல்லாத்துக்கும் எப்படி பிரிப்பீங்களோ அதே ஷேர் வந்து அவளுக்கும் போகட்டும், என்னோட ஷேர் மட்டும் என் பொண்ணுக்கு போயிடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லி முத்துவேல் ஃபோனை வச்சிட்றாரு. அப்போது அவரோட ஒய்ஃபு வந்து கேட்குறாங்க, என்னங்க என்னமோ ஷேர் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, அது ஒன்றும் இல்லாமா இந்த சொத்து பிரிக்கிறத சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்து நான் என் தங்கச்சி கோமதிக்கும் சொத்து கொடுக்கணும், இல்லைன்னா தப்பாயிரும் அப்படிங்கிறாங்க. என்னங்க உங்கள் தங்கச்சிக்கு சொத்து கொடுக்கணுங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கு என்ன, ஏன் இப்படி சாக்காய் கேட்குற அப்படிங்கிறப்போ, இல்லைங்க எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உங்கள் தம்பிங்களுக்கெல்லாம் சம்மதமானு எனக்கு தெரியல, அதனால தாங்க கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இதில் அவனுங்களுக்கு சம்மதம் சொல்ல என்ன இருக்குது, எல்லாமே எங்கள் அப்பாவோட சொத்துனா பொண்ணுங்க பையன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே ஷேர் போகணும் தானே, அதைத்தான் நாங்களும் என் தங்கச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவள் என்ன சொல்ல போகிறான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, நான் சொன்னேன்னா சரின்னு கேட்டுக்குவான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அவரோட தம்பியான சக்திவேலுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வருது, ஒருவேளை அண்ணன் வந்து ராஜிக்கு அதிகமாக சொத்து வர்ற மாதிரி நினச்சிட்ருப்பாரோ, நம்ம பையனுக்கு கம்மியாக வர்ற மாதிரி இருக்குது, எதுவும் கம்மி பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லி மனசு அப்படியே வெந்து புழுங்கிட்டு இருக்குது. நம்ம வேற நீங்கள் பார்த்து பிரிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டோமே, அப்படி சொல்லிடக்கூடாது, ஷேர் பண்ணுறப்போ நானும் பார்க்குறேன்னு சொல்லி அப்போவே சொல்லியிருந்தேன்னா அண்ணனும் சரின்ட்டுருப்பார், நம்மளும் போய் நம்மளுக்கு தோதா வர்ற கம்பெனி எல்லா சொத்தும் நமக்கு அதிகமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, இது எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாட்டுக்கு சொத்தோட யோசனையிலேயே பலமாக இருக்கிறாரு. மீனாவும் ராஜியும் காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அவங்க அத்தை தான் தோசை சுட்டு 2 பேர்த்துக்குமே போட்டுட்ருக்காங்க. ஏண்டி நீங்கள் 2 பேரும் எப்படி எனக்கு தோசை சுட்டு போடுவீங்க, உங்களுக்கு எதை நான் சுட்டு போட்டுட்ருக்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் அத்தை உட்காருங்க அத்தை நான் சுட்டு போடுறேன்னு சொல்லி நான் என்னைக்காவது சூடாக தோசை சாப்பிட்ருக்கிறனாடி அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவும், இங்கே மீனாவும் ராஜி இருந்துக்கிட்டு, அத்தை அதெல்லாம் இன்னும் ரொம்ப வயசாகணும், நீங்கள் வந்து இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கீங்களா, அதே மாதிரியே மேக்கப் பண்ணிக்கிட்டு அதே ஓட்டம் ஓடிக்கிட்டு இப்படி இருக்கும்போது எப்படியத்தான் நாங்கள் சுட்டு போட முடியும், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட அத்தைக்கு நல்லா ஐஸ் வச்சிடுறாங்க மீனாவராஜு. ஏண்டி இப்படியே ஐஸ் வச்சே எங்கிட்ட எல்லாரும் வேலை வாங்கிட்டு இருங்கடி, நல்லா பொழைச்சிக்குவீங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க கோமதி. ஆமாம் எங்கள் அத்தை இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹைஃபை கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. கோமதி வந்து கிச்சன் வேலையாக உள்ளே போயிடறாங்காட்டி மீனா வந்து ராஜிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன ராஜி நீயும் உன் புருஷனும் என்ன முடிவு பண்ணீங்க குழந்தைய பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராஜி சொல்கிறாங்க, அக்கா அது வந்து நான் இப்போவே குழந்தை பெற்றுக்கலாமா கதிர், எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்களே, நான் குழந்தை பெற்றுக்கிட்டுமா கதிர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கதிர் இருந்துக்கிட்டு, இங்கே பார் மரியாதையாக சைரன் வச்ச வண்டியில் வந்து இறங்கு, இல்லைனா அப்படியே உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லி ராஜி மீனா கிட்ட கேட்குறாங்க. அப்போது மீனா சொல்கிறாங்க, ராஜி எத்தனை குடும்பத்தில் நீ வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, என் கூடையே தான் இருக்கணும், என் கூடையே தான் வெளியில் போகணும், இவனுக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் வாங்கிட்டு வந்து தரேன், நீ எல்லாம் வெளியில் போகவே விடாது அப்படின்னு சொல்கிறேன். எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க ராஜி, ஆனால் அதுக்கு பொத்தியில் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு
கொடுத்து வச்சிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ அக்கா ஆமாங்கக்கா, இப்படியெல்லாம் ஒருத்தர் கிடைக்க நான் உண்மையிலேயே கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு ராஜி, நீ எப்படியாவது படித்து ஐபிஎஸ் ஆயிரு, நம்ம வீட்டுக்கு டெய்லியும் சைரன் வச்ச வண்டி வரவும் போகவும் இருந்தால் சமகத்தாக தானே இருக்கும். இது சொல்கிறதும் கரெக்டு தான் ராஜி. இங்கே பாரு, எத்தனையோ பேர் நம்ம வீட்லேயே கல்யாணமாகி ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப கூட விட்டுட்டு இருக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. பாரு, நீ ப்ரெக்னென்ட் ஆகணும், குழந்தை வேணுமான்னு கேட்டப்போ கூட கதிர் நீ படித்த ஐபிஎஸ் ஆக, அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பின அப்படிங்கவும், ஆமாக்கா கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. ரவணனுக்கு இன்றைக்கி தான் தங்கமயில பார்க்க போகலாங்கிற ஞாபகம் வந்திருக்குது. பாவம் மாசமாக இருக்கிறவோ என்னென்னவெல்லாம் ஆசைப்படுவாளோ, பாவம் அவளுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கெல்லாம் நிறையா வாங்கிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் புது துணிங்கெல்லாம் நிறைய எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகலான்னு சொல்லி போயிட்டுருக்காரு. அப்போது அவங்க அப்பா கிட்டேருந்து ஃபோன் வருது. அப்போ சரவணன் சொல்கிறாரு, அப்பா இங்கே நான் இந்த வராமல் நின்றுருக்கலப்பா அமௌண்ட்டெல்லாம், அதையெல்லாம் பார்த்துட்டு போய் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தன்னோட அப்பா கிட்ட தங்கமயில பார்க்க போகிறத சொல்லவே இல்லை. கடைக்கு போய் ரொம்ப ஆசையாக பிடிச்ச ட்ரெஸ்ஸு, பிடிச்ச டாய்ஸு, குழந்த வந்ததுன்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் வாங்கிக்கிட்டு அவள் நல்லா சாப்பிட்றாளோ இல்லை சாப்பிடாம சும்மா கிடக்குறாளோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவே வாங்கிக்கிட்டு தங்கமயில பார்க்க போகிறாரு. போகிற வழியில் சுடரை பார்க்குறாங்க. அப்போ சுடர் இருந்துக்கிட்டு, என்ன மாமா, என்ன மளிகை கடையிலேருந்து டோர் டெலிவரி பண்ணுறீங்களா என்ன? இல்லையே, உங்கள் வீட்டில் உங்கள் கடையில் துணி, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இல்லையே, நான் பார்த்துருக்கறனே அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் தங்கமயில தான் பார்க்க போகலான்ட்டு போயிட்டுருக்குறேன். மாசமாக இருக்கிற பொண்ணு எல்லாம் என்ன சாப்பிட்டாலோ சாப்பிட்லையோ உங்கள் வீட்டில், அதுதான் இப்போ சாப்பிட எல்லாமே வாங்கி கொண்டே கொடுத்துட்டு அவளை பாசமாக பார்த்துட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்குறேன் அப்படிங்கிறாங்க. என்னமாம்மா நீங்கள் அக்காவை இப்படி பிரிஞ்சிருக்கிறது நல்லாவா இருக்கு? ஏன் ஆளுக்கு ஒரு பக்கமாக இப்படி பிரிஞ்சிருந்து வருத்தப்பட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஒன்றா இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், நீங்களும் அக்காவும் ஒன்றா இருந்தால் அந்த குழந்தை பிறக்க போகிற குழந்தை கூட எவ்வளோ ஆனந்தமாக பிறக்கு. உங்கள் வீட்டு வாரிசு தானே மாமா, இந்த உலகத்தை பார்க்கும்போது அது சந்தோஷமாக வந்தால் எல்லாத்துக்கும் நல்லது தானே. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த வாரிசு வந்ததுன்னா கொண்டாடத்தான் போகிறாங்க. ஏன் உங்களுக்கு கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது அப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி நீங்கள் அக்காவை பிரித்து வச்சுருக்கிறது நல்லாவா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுடர், நான் போய் தங்கமயிலினி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலான்னு தான் நினச்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே மாமா, இப்படி ஒரு நியூஸை சொல்லவே இல்லை நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கே இப்போ தான் புத்தி வந்துச்சு, தங்கமயில நீ தனியாக விட்டுருக்க வேண்டாம், டெலிவரி ஆக போகிற நேரத்தில் கூட்டிகிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐ மாமா, ரொம்ப சந்தோஷம், இதை கேட்டால் மயிலு ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி, நீங்களே போய் அவகிட்ட விஷயத்த சொல்லுங்கள், நான் ஃபோன் பண்ணியோ எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு சுடர் போயிடுறாங்க. தங்கமயிலும் சரவணனும் சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.